திரு வையவன் அவர்கள் எழுதிய அவளும் அவனும் ஒரு வித்தியாசமான சிறுகதை. கேட்கலாமா? அத்தியாயம் 1. விளக்கு அணைச்சிடட்டுமா? வினயா வினோத்தை திரும்பி பார்த்தாள். அவளது உள்ளங்கையில் ஒரு மின்மினி பூச்சி ஊர்ந்து கொண்டிருந்தது. அது ஊற ஊற அவள் உள்ளங்கை குறுகுறுத்தது. ஒரு லைட்டை போட்டு போட்டு அணைப்பது போல் மின்மினியின் வால்புறத்தில் மிளிர்ந்து அணையும் ஓர் ஒளித்துளி. திரும்பிய வினயாவின் முகவெட்டு தோற்றத்தில் ஒரு செல்ல கோபம், இகழ்ச்சி. சி, நீ இவ்வளவு மட்டமா? ஏய், விளக்கு அணைச்சா மின்மினியோட எஃபெக்ட் நல்லா தெரியும்னு சொன்ன. கண்களை திருப்பி வினயா மின்மினியை பார்வையிட்டாள். அவன் துணிந்து விளக்கை அணைத்தான். சுருட்டி வைத்திருந்த பாய் விரிவது போல் இருள் விரிந்தது. அந்த மின்மினி தவிர அறையில் வேறு வெளிச்சமில்லை. வினோத்தின் கன்னம் வினயாவின் கன்னத்தோடு இழைந்தது. 2 கன்னங்கள் ஒட்டிய இரு முகங்களும் மின்மினியை பார்த்தன. வீட்டுல யாரும் இல்லைங்கிறதே தெரியாது. ஆக்சுவலா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். அவள் பேசவில்லை. அவன் நெருக்கம், அவன் வாசனை, தன் கழுத்தின் மீது படர்ந்த அவனது இடது கை. நான் நாளைக்கு புறப்படுறேன் வினய். அவள் எதிர்பார்த்த முத்தம், வருடல் இல்லை. அவன் கண்ணியம் கடைபிடித்தான். அப்புறம் எப்ப? அவள் சுவாசம் அவன் மீது படர்ந்தது. தை மாசம், தயாரா இரு, மாப்பிள்ளையா தான் வருவேன். அவள் பெருமூச்செறிந்தாள். நடுவிரல் நுனி தொட்ட மின்மினி பயணம் முடிந்தது போல் நின்றது. பிறகு திகைத்து தலைகீழாக விரல் மேலே நகர்ந்தது. அதன் சௌகரியம் உத்தேசித்து அவள் உள்ளங்கையை திருப்பினாள். இதை எங்கிருந்து பிடிச்ச? வீட்டு கிணத்துக்குள்ள. தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருக்கு. தூக்கி உள்ளார பார்த்தேன். உள்ள புளியங்கொட்ட அளவுல களிமண்ணுல இத குருவி ஒட்ட வச்சிருக்கு. ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் என்றாள் வினயா. பாவம் குருவி, இன்னைக்கு ராத்திரி பூராவும் அதுக்கு லைட் இருக்காது. ஆமா, நீ எவ்வளவு கெட்டிக்காரனோ அதை விட அது ரொம்ப கிளவர். வேற மின்மினிய தேடிக்கும். என்ன சொல்ற? நான் வேற மின்மினிய தேடிப்பேங்கிறியா? மாட்டியா என்ன? மைசூர்ல மின்மினிகளுக்கா பஞ்சம்? வினோத் அதை கேட்டு கோபித்துக் கொள்ளவில்லை. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? ஆல்ரைட், ஓகேன்னு. அது மெய்யாக இல்லைன்னாலுமா? கழுத்தில் இருந்து அவன் கை விலகி தோளில் ஒரு புறா போல் கனமின்றி அமர்ந்தது. தோ பாரு வினோத், இந்த தெய்வீக கதைகள்லாம் வேணாம். அதெல்லாம் குட் ஓல்டு கதைகள். சட்டென்று தன் கன்னத்தில் ஈரம். கண்ணீரா? ஏய் ஏய் வினோத், சும்மா விளையாட்டுக்கு. அவனிடம் பதில் இல்லை. வினோத் வினோத். மௌனம். அவள் விளக்கை போட்டாள். அவன் கர்ச்சீப்பால் முகம் துடைத்தான். நான் வர்றேன். வருத்தம் மறையாத சிரிப்பு. அவன் விடை பெற்றான். என்ன சொன்னோம்? ஏன் இப்படியானான்? அவன் போன பிறகு ஒரு மின்மினி வெளிச்சம், இதயத்தில் ஒட்ட வைத்த வெளிச்சம். அத்தியாயம் 2. எப்படா ஆஸ்பத்திரியிலிருந்து கொண்டாந்து வீட்டுல தள்ளுவோம்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? வினோத்தை மட்டும் எதிர்பார்த்த வினயா கட்டிலில் படுத்தவாறே பொரிந்து தள்ளினாள். பின்னாலேயே நயனதாரா, மைசூர் யூனிவர்சிட்டியில் வினோத்தின் சகா. சங்கடமான முகத்தை சரிபடுத்தி பிளீஸ் கம்மின் என்று நயன்தாரா வருவதை வினயாவுக்கு உணர்த்தினான். நர்சிங் ஹோமிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து வந்தவன் 3 மணி நேரம் காணாமல் போன எரிச்சலை வினயா ஒரு நாசூக்கு முகமூடியால் மறைக்க வேண்டி வந்தது. சிரிப்பினால் நயனதாரா அந்த சூழலுக்கே ஒளியேற்றுவது மாதிரி வந்தாள். ஒரு கையில் பொக்கே, இன்னொரு கையில் பிறந்திருக்கிற குழந்தைக்கு ஒரு கிஃப்ட். நயனதாராவுக்கு கருத்து அடர்ந்த இமைகள் பார்ப்பவர்களை ஒரு மயில் இறகு வருடும். ஒரு காந்த மையம் கவரும். கருகருவென்று சுருள் முடி, சுண்டி இழுக்கும் உதடு, காஷ்மீர் நிறம். அவள் வந்தாலேயே வினயாவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை எழும். ராஜ கன்னிகையை சந்திக்கிற சேடி பெண் போல. ஹாப்பி வெட்டிங் டே. நயனதாரா சிரித்து சிரித்து வினயாவின் உள்ளே திரண்ட அழுக்கை துரத்த முயன்றாள். அட, இன்னைக்கு செப்டம்பர் 4ஆ? எனக்கே மறந்து போச்சே. இவளுக்கு எப்படி தெரியும்? வினோத் சொல்லாம? தேங்க்யூ
என்று சிரித்தவாறே பரிசுகளை ஏற்றாள் வினயா. பக்கத்தில் தொட்டிலில் உறங்கிய மின்னியின் கன்னத்தை லேசாக தட்டிவிட்டு, "ஹவு நைஸ் ய பாய் பேபி" என்றாள் நயனதாரா. "உட்காருங்கோ" என்று வினயா நாற்காலியை காட்டினாள். பிறகு வினோத்தை திரும்பி பார்த்து, "இவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் கொண்டு வாங்களேன்" என்றாள். "நோனோ, வேண்டாம், இப்பதான் வினோத் ட்ரீட் கொடுத்துச்சு." அவள் கண்களின் இங்கிதமான வெள்ளையான மறுப்பு. மானச கங்கோத்திரி வாழ்க்கை, மைசூர் வெயில், புதிதாக பிறந்த குழந்தைகளின் சின்னஞ்சிறு அசைவுகள் கூட ஏற்படுத்தும் நிறைவு. இப்படி 1/4 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். வினயாவுக்கு ஜலதரங்கம் கேட்ட மாதிரி இருந்தது. அவள் விடைபெற்றுச் சென்ற பின் வினோத்தை நெருங்கினாள். உறங்கும் சிசுவின் உச்சந்தலையில் உதடு பதித்தான் வினோத். பின்பு தன் சட்டை பையிலிருந்து ஒரு மோதிர பெட்டி எடுத்து திறந்தான். தன் விரல் ஒன்றில் மாட்ட வந்த கையை வினயா உதறினாள். "என்னோட மேரேஜ் டே எனக்கே ஞாபகம் இல்ல, ஆனா எவளுக்கும் ஞாபகம் இருக்கு. இவ்வளவு நேரம் அவளோட போய் சுத்தி கூத்தடிச்சதுக்கு இப்படி ஒரு லஞ்சமா இந்த மோதிரம்?" வினயா வெடித்தாள். "அவ எவ்வளோ இல்ல, என்னோட சகா." "எதுல? உங்க செக்ஷுவல் லைஃப்லயா?" அவன் பளீர் என்று கன்னத்தில் அறை விழுந்த மாதிரி உதடுகளை இறுக்கினான். "வினயா, நீ ரொம்ப வீக் ஆயிட்ட. இந்த சமாளிப்பெல்லாம் வேண்டாம்." "ஆல்ரைட், நான் என்ன சொல்லணும் இப்போ? எங்க போனீங்க இவ்வளவு நாளி?" "இது நம்மோட 3வது திருமண நாள். உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் தர நயனாவை கூட்டிக்கிட்டு ஜுவல்லரிக்கு போனேன். செலக்ஷன்ல நான் எவ்வளவு புவர்னு உனக்கே தெரியுமே." "நோ, யூ ஆர் நாட் புவர். நயனதாராவை செலக்ட் பண்ணியிருக்கீங்களே." மோதிர பெட்டியை உள்ளங்கையில் மடித்து அவன் மார்பில் குறுக்கே கைகட்டி நின்றான். "என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடியே இவளோட உங்களுக்கு சவகாசம், உண்மைதானே அது?" அவன் அவளை சலனமின்றி பார்த்து தலையசைத்தான். "He loved her." இப்போது அவன் இறுகிய முகம் நெகிழ்ந்தது. மெதுவாக உறுதியாகச் சொன்னான், "இப்பவும் கூட." "சி, இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல?" "உண்மை வெக்கப்படாது வினயா." "தென் கெட் அவுட். போங்கோ. ரெட்ட வேஷம் வேண்டாம் என்கிட்ட. போய் அவளோடையே பொழையுங்கோ. டிவோர்ஸுக்கு நான் தயார்." வினோத் காலியாக இருந்த நாற்காலியில் வந்து உட்கார்ந்தான். லேபரட்டரியில் சுடர் விடும் ஸ்பிரிட் விளக்கை பரிசீலிப்பது போல் அவளையே பார்த்தான் வினோத். "வினயா, நான் உன்னை லவ் பண்ற விஷயத்த முதல்ல இவகிட்ட தான் சொன்னேன். அவதான் என்கரேஜ் பண்ணனா, அவதான் தைரியம் கொடுத்தா." அவள் வியப்போடு வினோத்தை பார்த்தாள். "லவ், உனக்கு ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் மத்தியில ஒரே குறுகலான அர்த்தம் தான் தெரியும். உனக்கு பொசசிவ்னஸ், அதான் பொறாம, அதான் எல்லாம் மஞ்சள் காமால கண்ணா தெரியறது." அவன் இத்தனையும் சுடாமல் இதமாக பக்குவமாக சொன்னான். அவள் அவன் கண்களை பார்த்தாள். மெய் சிலிர்த்தது. இதயத்தில் ஒட்ட வைத்திருந்த ஒரு மின்மினியை அவள் விடுவித்தாள். அத்தியாயம் 3. தூக்கம் வராத இரவுகள் தொடங்கியது என்று. மொட்டை மாடியில் புறங்கைகளை தலைக்கு பின் கோர்த்து யோசித்தான் வினோத். நட்சத்திரங்கள் இப்போதெல்லாம் அவனிடம் அடிக்கடி பேசுகின்றன. அடிக்கடி உறக்கம் கலைந்து விடுகிறது. தொட்டு உலுக்கினாலும் கலையாத தூக்கம் நயனதாராவோடு போய்விட்டதா? கீழே பெட்ரூமில் வினயா படுத்திருக்கிறாள். எழுந்து வந்ததை கவனித்திருப்பாளோ? இருக்கலாம். விசாரிக்க சோம்பலுற்று திரும்பி படுத்திருக்கலாம். அவளுக்கும் வேலை, ஒழியாத வேலை. மின்னி வளர்ந்து விட்டாள். ஜெகனும் வளர்ந்து விட்டான். விழித்து எழுந்ததும் அவர்களுக்கு பிரஷில் பேஸ்ட் பிதுக்கி நீட்டுவது முதல், இரவில் வாயில் இருந்து அவன் சூப்பும் விரலை அகற்றி குப்புற கவிழ்ந்து படுத்திருக்கும் மின்னியின் முகம் திரும்புவது வரை ஒன்று தொடர்ந்து ஒன்றாக சங்கிலி கோத்த வேலைகள். அத்தோடு இப்போது ஆபீஸும் சேர்ந்து கொண்டது. ஆச்சா போச்சாவென்று சமையல் கட்டிலிருந்து விடுபட்டு ஆபீஸுக்கு ஓடும் ஓட்டம். "வேலையை விட்டுடு வினயா." பலமுறை அவன் சொல்லி பார்த்து விட்டான். 2 பேரும் ஓடி உழன்று சம்பாதிக்கிற பணம் 4 பேருக்காக காட்டும் ஆடம்பரத்தில் கரைவதை சுட்டி காட்டினான். "வினோத், வெறுமனே பணம் சம்பாதிக்கத்தான் ஆபீஸ் போறேன்னு நினைக்கிறீங்களா?" அவனுக்கே கூட அது தெரியும். அவன் அவ்வளவு முட்டாள் அல்ல. இருந்தும் அவள் சொன்னாள், "எனக்கு வேற ஒரு உலகம் வேண்டியிருக்கு." "நேத்திக்கு மீனாட்சி பட் வீட்ல என்ன நடந்தது தெரியுமா?
இஸ்திரி வண்டிக்காரி அயன் பண்ணிக்கிட்டு போன துணிகளை எல்லாம் தேய்ச்சி வீடு வீடா கொண்டு போய் கொடுக்க வந்திருக்கா. திடீர்னு ஒரே இடி மின்னல். பயந்து போய் மீனாட்சி பட்டு வீட்டிலேயே வச்சுட்டு திரும்பிட்டா. ராத்திரி பெஞ்ச மழையில மீனாட்சி தெருவுல ஒவ்வொரு வீட்லயும் தண்ணி உள்ள பூந்துருச்சு. சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் ஹோகையா. செலவு துணி கதிய சொல்லவே வேண்டாம். பாவம் செலவக்காரி மறுபடியும் எடுத்துட்டு போய் அவளா மெனக்கெட்டு துவைச்சு அயன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. மீனாட்சி தெருவுல ஒவ்வொரு வீட்லயும் இப்ப தண்ணி தான் விசிட்டர். சரி, எதுக்கு இந்த கதை? எதை தொட்டு ஏன் இப்படி வளர்க்கிற? வெளிய வேற உலகம். நோ, பல உலகங்கள் இருக்கு வினோத். 4 சுவர் தாண்டி இந்த 4 சுவரை நிக்க வைக்கப்படாத பாடுபடுற உலகங்கள் சுழல்றது அங்க. எந்த மையப்புள்ளியில எந்தெந்த தொடுகோணங்கள்ல நம்ம 4 சுவர் நிக்கிறதுன்னு புரிஞ்சிக்க வேணும். எனக்கு சுத்தி பார்க்க பார்வை வேணும். அதுக்கு ஆபீஸ் ஒரு லெவல் கிராசிங். இப்போதெல்லாம் வினயா அன்றாடம் வளர்கிறாள், வளர்ந்து கொண்டே வருகிறாள். அவள் வளர வளர தன்னை விட்டு விலகிக் கொண்டிருப்பது போல் வினோத்துக்குள் ஒரு தனிமை. பழைய நாட்களில் இப்படி தூக்கம் கலைந்து மொட்டை மாடிக்கு வந்தால் 5வது நிமிடம் குட்டியை தேடும் தாய்ப்பூனை மாதிரி பின்தொடர்ந்து வருவாள். இப்போது தலை தூக்கி பார்த்துவிட்டு படுத்து விடுகிறாள். அலட்சியம் அல்ல, களைப்பு. வினோத்தின் மனதில் ஓர் ஆந்தை இப்போது அடிக்கடி உட்கார பார்க்கிறது. கொட்ட கொட்ட அவனையே பார்க்கிறது. விரட்ட முயன்றாலும் போக்கு காட்டிவிட்டு மீண்டும் வருகிறது, உட்கார்கிறது, பேசுகிறது. நீ தனிமையுற்று போனாய் சகோதரா. என் பெயர் ஆதிதுக்கம். நானும் நீயும் ஒரே வார்ப்பு. இங்கேயேதான் ரொம்ப நாளாக இருக்கிறேன். நீ கண்டுகிட்டதே இல்ல. நயனதாரா இருந்தா, நீ என்ன கண்டுக்கல. அப்புறம் வினயா, சுத்தமா முகம் திருப்பிட்ட. நயனதாரா இப்போ நட்சத்திரத்துல சேர்ந்துட்டா. வினயா இப்போ விவேகி ஆயிட்டா. லெட்ஸ் மீட் நவ். மன ஆந்தை பேசவில்லை, அலறியது. வினோத் எழுந்தான். நேரே நடந்து எதிர்ப்பக்க கைப்பிடி சுவருக்கு போனான். தூர கிழக்கில் அந்த மயானம். இப்போதும் ஒரு பிணம் எரிகிறது. தீவட்டி வெளிச்சம் போல் பிணம் எரியும் ஜுவாலை. இதே மயானத்துக்குத்தான் ட்ரௌமா கேர் யூனிட்டில் இருந்து நயனதாராவையும் கொண்டு போனார்கள். டெல்லி தியேட்டர் தீப்பிடித்ததில் தன் சகோதரனும் செத்ததாக ஒரு மொழி ஏந்திய மௌன பாரத்தோடு சொன்ன அதே நயனதாரா ஒரு நாற்சந்தி விபத்தில் போய்விட்டதாக செய்தி வந்த பின் வினோத் போனான். மயானம் வரை போனான். திரும்பி வீடு வந்து தலை முழுகும் போது வெந்நீர் விழாவிக் கொண்டே வினயா சொன்னாள், நயனதாராவுக்கும் தனக்கும் மத்தியில என்னென்ன, எவ்வளவு? எல்லாம் தெரிந்தவள் வினயா. எனினும் மறக்கச் சொல்லுகிறாள். ஒரு பெண்ணாக அல்ல, ஒரு மனைவியாக கூட அல்ல, ஒரு மனுஷியாக, சர்வ சாதாரணமாக. வினயா, நீ ஏன் இப்படி வளர்ந்து கொண்டு போகிறாய்? நார்மலாக இரேன். எவ்வளோ ஒருத்தி செத்தாளேன்னு புருஷங்கார மாதிரி உருகிறியே. பொண்டாட்டி நான் ஒருத்தி கல்லாட்டம் இருக்கேன், நீ உருப்பிடுவியான்னு சபியே. பொறாமையில தகிச்சு புகையே. வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கையே. அப்ப நான் உங்ககிட்ட மல்லு கட்டி போராடுறப்ப ஒரு மாறுதல் வந்து நயனதாரா நினப்ப மாத்திக்குவனே. இதை அவளிடம் வாய் விட்டு சொல்ல முடியாது. நீ ஏன் வளரவே மாட்டேங்கிற வினோத்னு ஸ்கூல் டீச்சர் மாதிரி பாப்பா. அல்லது உன் காதல் செத்து போச்சு வினோத், நீ என்னை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்ட. நையி நையின்னு என்னண்டியே சுத்தி வர. சார்ந்திருக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல, அது அடிமைத்தனம். காதல் சுதந்திரமானது, அது உபகரணம் அல்ல. தானா ஒளிவிடும் தனி கிரகம்னு தத்துவ முத்துக்களாக எடுத்து தட்டில் வைக்க ஆரம்பித்து விடுவாள். அந்த இரண்டினாலும் மன ஆந்தை வெளியேறாது. வினோத் தூரத்தில் எரியும் பிணத்தின் ஜுவாலையையே உற்று கவனித்தான். அதனிடம் கேட்டான், காதல் என்பது என்ன? தெரிந்த அர்த்தங்கள், பழக்கங்கள், சுவைகள், படிய வைத்த படிமங்கள், பிரமைகள் எல்லாம் அந்த கேள்வியின் கல்வீச்சில் திடீரென்று விலகி நிறமற்ற சுத்த ஜலம் தெரிந்தது. காதல், காதல், காதல். காதல் போயின் சாதல், சாதல், சாதல் என்று ஏன் சொன்னான் மகாகவி? அது போய்விட்டதா? வழி தெரியாத காட்டின் வெட்ட வெளியில் நிற்கும் திகைப்பில் நின்றான் வினோத். தூரத்தில் ஒரு நாய் குரைப்பதும் பாரா உஷார் என்று
கூர்காவின் குரலும் கேட்டன. பின்னால் காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் அங்கே வினயா. என்ன, இன்னைக்கும் தூக்கம் வரலையா என்று 2 கைகளையும் பின்னால் வளைத்து சோம்பல் முறித்து தூக்க கலக்கம் விலகாமல் நின்றாள். ஆமா, நயனதாரா அவள் நினைவா என்று கேட்கிறாள். அவன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். யூ see வினோத், கான் இஸ் கான். உங்களை நான் மறக்க சொல்லல, அவஸ்தைப்படுத்திக்கணுமா? 1000 நடக்கிறது, மீனிங்ஃபுல் அண்ட் மீனிங்லெஸ். அத அப்பப்ப ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டிட வேண்டியதானே. உனக்கு முடியுமான்னு கேட்க நினைத்தான். உங்களுக்கு ஆன்டி டிப்ரெசன்ட் மாத்திரை தேவைப்படுறது. நாளைக்கு ஒரு சைக்கோ தெரபிஸ்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். வினோத் தனக்குள் கசப்பாக சிரித்தான். கனத்த பிரேம் மாட்டிய மகா பவர் கண்ணாடி பின்னே தெரியும் சைக்கோ தெரபிஸ்டின் கண்கள் தெரிந்தன. காதல் என்பது என்ன டாக்டர்? கேட்டால் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வினயா அவனை நெருங்கினாள். நட்சத்திர வெளிச்சம் மட்டும் தெரிந்த அரை இருளில் 3 விரல்களால் அவன் மோவாயை உயர்த்தினாள். பச் 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 என்று இது சரியில்லை என்பது போல பரிவோடு உரிமையோடு தலையசைத்தாள். நெருங்கி வந்து அவன் கழுத்தை சுற்றி கை கோர்த்து அணைத்தாள். பிறகு அவன் முகத்தை அருகே இழுத்து தன் அதரங்களின் மீது அவன் உதடுகளை கவிழ்த்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அவள் விலகினாள். பெருமூச்சு விட்டாள். நேரமே கிடைக்கிறதில்ல வினோத். எதை சொல்லுகிறாள்? எதற்கு சொல்லுகிறாள்? நீங்க லோன்லியாயிட்டது புரியறது. ஆக வேண்டாமே. அவசியம் இல்லையேன்னு தோணும். எல்லாம் இயற்கையாச்சே. வருத்திக்கலாமான்னு சொல்ல தோணும். சொன்னா சரிப்படாது. ஒருவேளை யூ மே நீட் இட். கொஞ்ச காலத்துக்கு. அவள் நேற்றைய விட இன்று வளர்ந்திருப்பதை வினோத் ஒரு பயம் கலந்த வியப்போடு கவனித்தான். வினோத், 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 ஐ ஆல்வேஸ் லவ் யூ வினோத். 100 நயன்தாரா வரட்டும், போகட்டும், ஐ வில் லவ் யூ. வினயா திடீரென்று உடைந்தாள். விம்மத் தொடங்கினாள். வினி, வினி என்று அவன் பதறி அவளை அணைத்துக் கொண்டான். அவன் மனதில் அந்த ஆந்தை பறந்து விட்டிருந்தது.